வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வருஷம் புத்தக கண்காட்சி நம்ம சென்னையில் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படி இந்த 2026 நம்ம சென்னை OMCA கிரவுண்டில் அழகாக வந்து 49வது புத்தக கண்காட்சி நேற்று 8ஆம் தேதி நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், அதாவது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு தலைப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் இருக்குது. அதேமாதிரி 10% டிஸ்கவுண்ட்டில் அழகாக வந்து வாங்கிக்க முடியும். அதேமாதிரி என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க, யார் வேணாலும் வரலாம், என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ இது என்ன டைமில் ஆரம்பிக்குது, ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டால்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே வந்து உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஸ்டால்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம், முக்கியமான ஸ்டால்ஸாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ள படுத்தோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, நம்ம 49வது புத்தக கண்காட்சி நம்ம சென்னை OMCA நந்தனம் கிரவுண்டில் தான் நடக்குது. அதாவது லாஸ்ட் என்ட்ரன்ஸில் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது செப்பரேட்டாக. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. 9 தான் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர். எப்போதுமே வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9வது கவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுண்டர். பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் கவுண்டர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டால் கிட்ட போட்டிருக்காங்க. இப்போ 2ஆம் நாளாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஸ்டேஜ் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு ஸோ என்னென்ன புக் ஸ்டால்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ செப்பரேட்டாக இருக்கிறத உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், இல்லை 11லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நடக்குது. என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அன்பு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் இவங்களுடைய பதிப்பகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. இதோட விவேக்கு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் பத்மஸ்ரீ. ஸோ இவங்களுடைய பதிப்பகம் இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து வெளியிடுற புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஆண்டு சந்தா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கௌதம் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திருக்குறள் வந்து 50 ரூபாய்க்கும். ஸோ என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிறுகதையின் தொகுப்பு, மாயவனம், ஸோ எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களையும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நான் முத்துக்குமாரோட அணிலாடும் மூன்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால்லையும் நீங்கள் வந்து உள்ளே போனாலே உங்களால் வெளியில் வர முடியாது. அந்தளவுக்கு புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸோட நிறைய டைட்டிலோடு இருக்குது. ஸோ இதில் மெயின் வந்து எனக்கு பிடிச்சது, ஸோ இன்னமும் பேசப்படுறது இந்த திருக்குறள் வந்து 50 ரூபாய்க்கும், சிவகாமி சாப்பிட்றதுனா 500 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்பாரி, ஸோ வேல்பாரியோட நூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவராவது டெய்லி வந்து புத்தகங்கள் படிக்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்தடுத்த ஸ்டால் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ புதுப்புணல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தகங்கள் வந்து புதுப்புணல் அப்படிங்கிற ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வந்து நிறைய தலைப்பில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே புக்கு எடுக்கிறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. லாகினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னாப் மூலமா நீங்கள் வந்து லாகின் என்ட்ரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ 2ஆம் நாளாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தக ஸ்டால் வந்து இப்போ வந்து கூட்டம் இப்போ தான் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டாலுமே அழகாக வந்து மார்னிங் வந்து 11:30லேருந்து நைட்டு 8:30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த புத்தக ஸ்டால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். 56வது ஸ்டால் வந்து தமிழ் வெளி அப்படின்ட்டு சாரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து 1000+ ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா வெப்சீரிஸ் கூட இருக்காது, அது 21ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக வச்சுருக்காங்க. இங்கே சாரு பதிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோட்டிவேஷன்ஸ் அது ரிலேட்டடான எல்லா டைட்டிலுமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷல் வந்து ஸ்டோரி, ஸோ அதேமாதிரி கார்ட்டூனு அந்த மாதிரியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எங்கள்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ பாருங்கள், சீக்கிரமாக வந்தாலே அழகாக வந்து பக்காவாக உங்களால் வாங்க முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாரு பதிப்பகம் வந்து 53வது ஸ்டாலு பதிப்பகம். இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ மாயாஜால கதைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டைட்டிலில் இருக்குங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அழகு பதிப்பகம், குறிஞ்சி, செந்தமிழ் பதிப்பகம் அப்படின்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான டைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் எடுக்கிறவங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் அழகாக வாங்கிக்கலாம்.
9வது கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா F1ல ஏசியன் புக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக ஸ்டால் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தலைப்புகளையுமே வந்து பார்க்க முடியும். மெயினாக நான் பார்த்தது வந்து நம்ம சுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால ஹியூமன் பாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக புத்தகத்துலேயே ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹியூமன் பாடி எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதோட ஒவ்வொரு நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக இதில் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஹியூமன் ரிலேட்டடாக மட்டும் இல்லைங்க, இங்கே எல்லா டைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் புக் சென்டரில் பார்க்க முடியும். பாருங்கள், நான் விஷுவலில் காட்டுறேன். ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வித தலைப்பிலையுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குற தலைப்புகள் மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மேம், நம்ம ஸ்டால் பேர் சொல்லிட்டு என்னென்ன புக்கெல்லாம் அங்கே கிடைக்கும்? ஸ்டால் பேர் வந்து ஏஷியன் புக் சென்டர், வந்து ஜென்ரல் புக்ஸுங்க சார். எல்லாமே சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஜென்ரல், அதாவது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஆக்டிவிட்டி, ஓகே, மோட்டிவேஷன் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும் சார். இப்போ டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருவீங்களா? டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருவோங்க சார். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டால் ஓப்பன் ஆகும்? நம்ம 11 o'clock. ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ என்ன ஸ்டால் நம்பர் சொல்லுங்க அப்படியே? F1. ஓகே. இது நக்கீரன். ஸோ கோபால் சார் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவரோட என்ட்ரி கிடைக்கலனாலும் ஸோ அவருடைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்து FI அப்படிங்கிறதுல நக்கீரன் கோபால் சார் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக வாங்கிக்க முடியும். ஸோ 9வது கவுண்டரில் வந்து உங்களுக்கு 30வது ஸ்டாலில் சுட்டி அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே அழகாக இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கிற சுட்டி யானை செல்ஃபி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இது வந்து 30 ஸ்டாலு. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. நேரமாக வந்து பார்த்திங்கன்னா 9வது ஸ்டாலில் தான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டால் வந்து லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பென்குயின், ரேண்டம் ஹவுஸ், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ வந்த டைம் 8 தாண்டி நைட்டு அன்டைமில் உட்காந்துருக்கணும் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டால் ரெகுலராக இருக்குது. நம்ம 9வது ஸ்டாலில் இருக்கோம், 1வது ஸ்டால் வரைக்கும் போகணும். நம்ம அப்படியே நம்ம ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே அனிமி கான்டெஸ்ட் ஓகே, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வேர்ல்டு லெவலுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்படியே சூப்பர். அப்படியே வந்துடலாமா? நாங்கள் வந்து இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் இமேஜ் குரூப், நம்ம காலேஜ், ஸ்கூல்ஸ் அண்ட் வி ஹேவ் இன்ஸ்டியூட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் 30 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 30th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது வி ஹேவ் அ பிக் தாட், ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். இதுக்கு வந்து ஒரு யாருமே பண்ணாத ஒரு கான்டெஸ்ட் எடுத்து பண்ணணும். ஸோ 2D அனிமே, இந்த 2D அனிமே ஜப்பான்ல இருந்து வந்தா கூட சைனீஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. 2வது சர்வே வேர்ல்ட் வைல இந்தியால தான் இருக்குது. சோ இத நம்ம பண்ணணும், எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வெரி ஸ்ட்ராங்லி வி டிட் இட். சோ 2D அனிமே கேரக்டர், எந்த அனிமே கேரக்டர் வேணாலும் டிராப் பண்ணலாம். ஒரு பேப்பர், ஒரு பென்சில், தட்ஸ் எனஃப். அப்படி இல்ல நீங்க டிஜிட்டலா நல்லா பண்ணுவீங்கன்னா ஒரு டேப்லெட், ஒரு ஸ்டைலிஷ் பென், அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க டிராப் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 999 மட்டும் தான் சார்ஜஸ். இந்த 999 நீங்க சார்ஜ் பே பண்ணிட்டதுக்கு அப்புறம் you will be getting a participant certifications. Guinness World Recordல இருந்தே உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும். அண்ட் உங்களுக்கு எனக்கு டிராயிங்லாம் அவ்வளவு தெரியாதுங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், எனக்கு பிடிக்கும் பட் எனக்கு தெரியாது, நோ ப்ராப்ளம். வேற எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நாங்களே உங்களுக்கு 6 hours லைவ் ஃப்ரீ ட்ரைனிங் கண்டிப்பா தரோம். உங்க பிடிச்ச ஸ்கெட்யூல், உங்களுக்கு எந்த ஸ்கெட்யூல் கம்ஃபர்டபுளா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் 100+ டியூட்டோரியல்ஸ், வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்து 15 ஸ்டெப்ஸ்ல எப்படி ஒரு அனிமே கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்க உங்களுக்கு கத்து கொடுக்கிறோம். சோ இந்த வீடியோஸ், இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா there are huge prize money, almost 3 crore worth. First prize வந்து 1 crore worth இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் and 3 பேருக்கு வந்து we are providing a car and 9 பேருக்கு பைக் and அதுக்கப்புறம் கோல்ட் காயின், PS5, ஜப்பான் டூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரைசஸ் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து Jan and Feb ஃபுல்லாவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் Feb 15th மேல உங்களுக்கு நாங்க கிளாसेस ஸ்டார்ட் பண்ணுவோம் and டியூட்டோரியல் ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஏப்ரல் எண்ட்ல தான் உங்களுக்கு கான்டெஸ்ட் ஆரம்பிக்கும். கான்டெஸ்ட் வந்து ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்க ஆல்ரெடி அவங்க கான்டெஸ்ட பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா?
இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் 3 இயர்ஸ்ல இந்த அனிமிக்காக வேர்ல்டு வைடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட்ஸ் கோயிங் டு பில்ட் ஆக்சுவலா. நாட் ஓன்லி ஜப்பான் அண்ட் சைனா, இந்தியாவில் இப்போ இதுக்குண்டான ஹியூஜ் மார்க்கெட்டு ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நிறைய டைப்ஸ் போயின்னு இருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஆர் ஆல்ரெடி டேக்கன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த டிராயிங் அண்ட் நாங்கள் ட்ரைனிங்ல இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இங்க இருந்து நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் we have started this record and இது ரிலேட்டடான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டடான நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் அண்ட் மோர் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். அவங்களுடைய கண்டிஷனை மாற்றணும், இன்னும் ஒரு அழகான ஒரு அவகண்டான லைஃப் அவங்களால வாழ முடியுமே அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் சோசியல் மீடியாவுடைய அந்த F22 வந்து பார்த்தீங்கன்னா நலம் தரும் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டயட் பிளானுக்கான எல்லா புத்தகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருக்காங்க. இந்த எல்லா புத்தகங்களுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிறது, அதிகப்படுத்துறது, அதேமாதிரி இதயத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நூல்கள் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதேமாதிரி வந்து கலோரி அட்டவணை கண்காட்சியில் 15 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்களை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 7ஆம் நம்பர் கவுண்டர் தான். இந்த 7ஆம் நம்பர் கவுண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கடைசி வரைக்குமே வந்து புத்தகங்கள் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு தலைப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வரைக்குமே போகலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த புத்தக கண்காட்சி என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி அழகாக வந்து உங்கள் புத்தகங்களை வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா தலைப்புகளையுமே வந்து அழகாக இங்கே வாங்கிக்க முடியும். நடந்து போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 137 விருச்சம் வெளியீடு, அருவி வெளியீடு, ஸோ மதிமலர் பதிப்பகம், வள்ளி புத்தக உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தலைப்புகளையுமே அழகாக இங்கே வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி புத்தக உலகம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ரேண்டமாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பர்டிகுலராக இந்த ஸ்டால் அப்படின்னு இல்லாமல் ஸோ ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மலர் பதிப்பகம் ஸ்டால் நம்பர் 189. ஓகே சார். இப்போது சமீப காலமாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்னு ராஜா வாசுதேவன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ அது நல்லா போயிட்டு இருக்குது. சூப்பர். அது 620 ரூபா உள்ள புத்தகத்தை 400 ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க. என்ன மாதிரியான இது சார் அது? அந்த அவருடைய அனுபவங்களை பற்றி முழுமையா வாழ்க்கை அனுபவங்களை அவருடைய அந்த கடந்த காலத்தில் அவர் சன் டிவியில் இருந்த காலகட்டங்களில் அவருக்கு ஏற்பட்டிருக்க முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறாங்க. சூப்பர். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே. மக்கள் எல்லாரும் ஆர்வத்தோட வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம அஞ்சலையும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. கொள்ளிடம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. சூப்பர். இது நல்லா போன வருஷமும் வச்சிருந்தோம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அந்த ஸ்டால் வந்து இருக்கு. இன்னைக்கு 2வது நாள் நல்லா போயிட்டு இருக்குது. பக்கா இன்னும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. 260 வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் பதிப்பகம் அப்படின்ட்டு ஸோ அந்த பதிப்பகத்தோட புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே பார்க்கலாம். பிரதர் 1000 ஸ்டால் இருந்தாலுமே வந்து இது மட்டுமே தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டால் பேர் சொல்லிவிட்டு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. பியூர் சினிமா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 12 வருஷமாக வந்து இந்த ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே இருக்கக்கூடிய 1000 ஸ்டால்ஸில் வந்து சினிமாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரே ஸ்டால் வந்து நம்ம பியூர் சினிமா. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லுவோம், சினிமாக்குன்னு நாங்கள் ஒருத்தர் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமானே நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான். ஓகே. அண்ட் ஒவ்வொரு சினிமா கனவுகளோடு வரக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்லை இளைஞர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு தொழில்நுட்பம் சார்ந்த அந்த அறிவை வந்து நம்ம
வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் இந்த கடையில் வந்து வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து புத்தகங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும். டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், சவுண்ட்ஸு, ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமே நாங்கள் பண்ணுறோம். இதில் நாங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அப்படின்னா, நாங்கள் திரைக்கதைகள் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு ஒரிஜினல் திரைக்கதைகள் எல்லாமே வந்து நாங்கள் வச்சுருப்போம். ஸ்டார்டிங் வித் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடையது, வெற்றிமாறன் அவர்களுடையது, மிஷ்கின் அவர்களுடையது அண்ட் எல்லா திரைக்கதைகளுமே வந்து நாங்கள் ரொம்ப பிரத்யேகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மலிவு விலைகள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆங்கில புத்தகங்கள் வந்து வெறும் 1000க்கும் 2000க்கும் இருக்கிறத நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி வந்து ரொம்பவும் குறைந்த விலையில் 300 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், எங்கள்கிட்ட அதிகபட்ச விலை அப்படின்னு பார்த்தாலுமே 500 ரூபாய் தான். 500 ரூபாய்க்கு மேலே எந்த புத்தகங்களும் எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும். வெறும் சினிமா எடுக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சினிமா பிடிச்சிருக்கு, சினிமா ரசனையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து நாங்கள் எங்கள் ஸ்டாலில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. திரைப்படம், பார்க்கும் கலை, உலக சினிமா அப்படின்ட்டு நிறைய நாங்கள் டைட்டில்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாலை வந்து விசிட் பண்ணுங்கள். 254-255. நன்றி. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கனவுகளோடு இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுக்கே சார்ந்த மாதிரியான A to Z, அதாவது சினிமா துறையில் என்னெல்லாம் இருக்குமோ சின்ன சின்ன நுணுக்கமான இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே அழகாக எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வாங்குற மாதிரியான பட்ஜெட்டில் இருக்குது. ஆமாம், இது ரொம்பவும் பெரிய நோக்கம் வந்து வெரி அஃபோர்டபுள். அதுதான் எங்களுடைய ரொம்பவும் முக்கியம். ஏன்னா சினிமாவை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 19 வருஷமாக சினிமாவை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே வந்து ரொம்ப மலிவு விலையில் மக்களுக்கு ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து எல்லா புத்தகங்களுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லா தொழில்நுட்பமும் அங்கே இருக்குது. தமிழில் வந்து அந்த தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஸோ நாம் வந்து அதை ஒரு முன்னெடுப்பாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதா எங்கள் தமிழகத்தில் சினிமா தொழில்நுட்ப நூல்கள் அப்படின்னா அதில் பியூர் சினிமாங்கிற பேர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பேர். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லோரும் வாங்கணுங்கிறத நாங்கள். ஸோ ஓகே மக்களே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை புக் ஃபேர் 49வது செம்மையாக வந்து நடந்துட்டு இருக்கு. இது 2வது நாளாங்கிறதால மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா வெப் சீரிஸ் மாதிரி வாரம் தான் போடணும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு 1000+ வந்து ஸ்டால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கே, அதாவது பியூர் சினிமாக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்குமே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் என்ன ரிலேட்டடு. ஸோ நீங்கள் ஒரு சினிமாவை கற்றுக்கணும், இல்லை நீங்கள் அதில் வந்து ஒரு எடிட்டராக சம்திங் ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா கூட இங்கே வந்து அழகான புத்தகங்கள் இருக்குது. ஸோ பாருங்கள், சிவகார்த்திகேயனோட எப்படி வந்தார் இந்த சினிமா ரேஞ்சுக்கு, கிருஷ்ணனோட ஓனாயும் மாட்டுக்குட்டியும், அதேமாதிரி லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு செமையாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இங்கே இந்த ஸ்டாலில் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி மக்களே, இந்த சென்னை புக் ஃபேர் வந்து மார்னிங் 11:30 to ஈவினிங் 8:30 வரைக்கும் நடக்கும் மக்களே. ஸோ அதேமாதிரி ஃப்ரீ என்ட்ரி தான். என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா K1 ஆப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி வந்துடலாம். ஸோ அதேமாதிரி வந்து செமையாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்களே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஸ்டாலையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸ்டால் பியூர் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா 254, 255. ஸோ அதையும் கட்டாயமாக வந்து விசிட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பேன் நண்பா. நன்றி, வணக்கம்.